இதுதான் எங்க கூடாரம். பெருமாயே, வெளியில வா. யாரு மச்சான் இது? அதுவும் இந்த கடுங்காட்டுல? பெருமாயே, பாவம் இந்த புள்ள வழி மாறி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. நான் தான் பார்த்து கூட்டியாந்த. பேரு ராமானுசனா. ராமானுசா, இதுதான் என் பொஞ்சாதி. பேரு பெருமாய் வில்லிச்சு. வணக்கம் தாயே. என்ன புள்ள இது? பாக்க ஒசந்த குடும்பத்து புள்ள மாதிரி இருக்க. நீ போய் என்ன கையெடுத்து கும்பிடுற? ராமானுசா, என் பொஞ்சாதி கேக்குதுல்ல, பதில் சொல்லு. ஐயா, வில்லம்போடு தங்களையும் பிரகாசம் பொலிவு தரும் திருமுகத்தோடு தங்கள் பாரியாளையும் பார்க்கும்போது வனவாசம் போனாரே, சாட்சாத் அந்த ஜானகி சமேத ஸ்ரீராமர் அவர்களை பார்ப்பது போலவே அடியேனுக்கு தோன்றுகின்றீர்கள். தாயே, தங்களை வணங்குவதால் அடியேனுக்கு எந்த தாழ்வும் ஏற்பட போவதில்லை. மாறாக உயர்ந்த நிலையே ஏற்படும். ஆட, நீ பல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. எங்க உனக்கு தெரிஞ்ச வனவாச கதை சொல்லு பாப்போம். ஏன்னா எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பிச்சிட்டியா மச்சான்? அந்த புள்ள பாக்குறதுக்கு களைச்சு போன மாதிரி இருக்கு. இன்னும் உட்கார கூட சொல்லாம இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே. இந்த புள்ள நமக்கு இன்னைக்கு விருந்தாளி. விருந்தோம்பல் செய்ய வேணாமா? ராமானுஜா, உட்காரியா? நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன். ராமானுசா, உட்காரு. ராமானுசா, என் பொஞ்சாதி எப்படி பேசுனா பாத்தியா? எங்களை தேடி வரவங்கள என்னை விட அவதான் ரொம்ப அனுசரணையா கவனிச்சுக்குவா. அதுவும் யாராவது முகவாட்டத்தோட இருந்தா அவளால சகிச்சுக்கவே முடியாது. இந்த ராமானுஜா, இத சாப்பிட்டு கொஞ்சம் பசி ஆத்திக்க. ஏதோ எங்க கிட்ட இருக்கிறது இந்த தேனும் தினமாவும் தான். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ? என்ன ராமானுஜா யோசிக்கிற? ஓ, வசந்த எடுத்து சேர்ந்த புள்ள நாங்க கொடுத்த சாப்பாட சாப்பிடலாமா என்னன்னு யோசிக்கிறியா? இல்லை தாயே, அன்போடும் தாயன்போடும் அதுவும் ஆத்மார்த்தமாக தருவதை அடியேன் நிச்சயம் ஏற்பேன். அவசியம் இதை நான் உண்பேன். அப்ப சாப்பிடு. அச்சச்சோ, தண்ணி குடி. இந்த தண்ணிய குடி. இந்தா குடி. பொறுமையா சாப்பிடியா? புதுசா சாப்பிடுறல, அதான் உனக்கு பொறை ஏறிடுச்சு. பெருமாயே, எனக்கும் ஒரு குவளை தண்ணி கொண்டு வரியா? என்ன மச்சானி, இருக்கிற தண்ணிய தான் ராமானுஜன் கொடுத்துட்டான்ல. ஏன் தண்ணி கொண்டு வரணும் தானே நீ போன? நீ தண்ணி எடுத்துட்டு வரலையா? அட, மறந்தே போச்சு பெருமாயே. இந்த புள்ளைய பார்த்தனா அப்படியே பேசிக்கிட்டே அங்க வந்துட்டேன். ஆமா, தண்ணி கொஞ்சம் கூட இல்லையா பெருமாயே? இல்லையே, நீ எடுத்துட்டு வருவேன் தானே தண்ணி தாகத்தோட நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அச்சச்சோ, அடியேனும் அவசரப்பட்டு பருகிவிட்டேனே. தண்ணீர் இருக்கும் இடம் எங்கே என்று சொல்லுங்கள், உடனே சென்று கொண்டு வருகிறேன். தாகத்தோடு இருப்பீர்களே. வேண்டாம் ராமானுஜா, அவ்வளவு தாகம்லாம் இல்ல, காலையில பாத்துக்கலாம். ஏன்னா தண்ணி எடுக்க ரொம்ப தூரம் போகணும். அடியினால் தான் உங்கள் இருவருக்கும் இவ்வளவு சிரமம். நாளை பொழுது புலர்ந்ததும் முதல் வேலையாக அடியேன் சென்று ஜலம் கொண்டு வருகிறேன். அது என் கடமை. நீ சொன்னதுலயே எனக்கு தாகம் அடங்கி போச்சு. நீ கவலைப்படாம இரு. ஆமா, நீ எந்த ஊருக்கு போகணும்? பெருமாயே, இந்த புள்ளைக்கு ஊரு காஞ்சியம்பதியா. அட, நம்மளும் அந்த ஊர் வழியா தானே போறோம் மச்சான். ஆமா ஆமா ராமானுசா, நாங்க சித்தாசிரமத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போறோம்.
அங்க காஞ்சியம்பதியில பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு போறோம். அது எங்களோட பொறுப்பு. மிகவும் நன்றி ஐயா. உங்கள் இருவரையும் அடியேன் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் செய்வது மிகப்பெரிய உதவி. சரி பெருமாயே, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்பணும். உள்ள நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயிருக்கும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாதான் அவரோட சோர்வு போகும். அப்பதான் காலையில அவரால நடக்கவும் முடியும். ராமானுஜா, நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, நாங்க வெளியே படுத்துக்கிறோம். வேண்டாம் தாயே, அடியேன் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன். வேண்டாம் ராமானுசா, இங்க வெளியில பயங்கரமா பனி பெய்யுது. இங்கெல்லாம் படுத்தா சரி வராது. ஆமா ராமானுஜா, இவர் சொல்றபடி கேளு. எங்களுக்கு வெட்ட வெளியில படுத்து பழக்கமாயிடுச்சு. இங்க தூங்குனா உனக்கு தூக்கமே வராது. நீ போய் கூடாரத்துக்குள்ள படுத்துக்க, காலையில எந்திரிச்சு மத்ததெல்லாம் பேசிக்கலாம். யோசிக்காத ராமானுசா, உள்ள போ. சரி, மிக்க நன்றி. என்னப்பா குழந்தை, இந்த காட்டை இப்படி ரசிச்சு பார்க்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஐயா, உங்களுக்கு இது பழைய இடமாக இருக்கலாம். ஆனால் இந்த சுற்றுப்புறத்தை பார்க்க பார்க்க அடியேனுக்கு ஆச்சரியமும் அதிசயமும் தான் கூடுகிறது. வனானி விஷ்ணுவோ என்று சொல்வது எத்தனை உண்மை என்று அடியேனுக்கு இப்போதுதான் புரிகிறது. ஆச்சரியமாகவும் இருக்கிறது. உங்கள் ஞானமும் ஆற்றலும் அடியேனை வியக்க வைக்கிறது. ஒரு ஆசானுடன் அடியேன் இருப்பதைப் போலவே உணர்கிறேன். அடடா, இந்த வனத்தின் ரம்யத்தை ரசித்து வந்ததில் உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொன்னதை முழுவதும் மறந்துவிட்டேன். அடியேனை சமித்து விடுங்கள் தாயே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இங்கு அருகில் ஏதாவது ஓடையோ ஊற்றோ சுனையோ இருக்கும். அடியேன் உடனே சென்று ஜலத்தை கொண்டு வருகிறேன். இல்ல வேணாம், இதுக்காக நீ சிரமப்பட வேணாம். கொஞ்ச நேரத்துல தானாவே அடங்கிரும். இல்லை தாயே, சொன்ன சொல்லை காப்பாற்றி பழக்கப்பட்டவன் அடியேன். அதனால் எப்படியாவது உங்களுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். அடியேனின் பசியை போக்கியவர் அல்லவா தாங்கள். தங்களின் தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அடியேனின் கடமை அல்லவா? அதுதானே நியாயம். நாங்க சொல்றத கேளுப்பா. இல்லை, அடியேனை தடுக்காதீர்கள். இதோ சென்று நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். தாங்கள் இங்கேயே இருங்கள். வரதா, எல்லாம் உன் கருணை. கிணறு இருக்கிறது. ஜலத்தை எப்படி எடுப்பது? சுவாமி, அடியேன் தாசன். சொல்லப்பா, என்ன வேண்டும்? அருகில் ஏதாவது ஊர் இருக்கிறதா? இது எந்த தேசம், எந்த ஸ்தலம் என்று சொல்லி அருள வேண்டும். பார்த்தால் ஸ்ரீ வைஷ்ணவனை போல் தெரிகிறாய். இது எந்த ஸ்தலம் என்று தெரியாதா உனக்கு? அதோ தெரிகிறது பார், புண்ணிய கோடி விமானம்.
ஒருவேளை அம்பி ஊருக்கு புதியவரோ? இருக்கலாம். அம்பி, இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத சேத்திரம். அதுதான் காஞ்சி வரதராஜின் சேவை சாதிக்கும் புண்ணிய கோடி விமானம். மதியம் நடை சாத்துவதற்குள் வரதனையும் பெருந்தேவி தாயாரையும் சென்று சேவித்துக்கொள். பாருங்கள், போகலாம். இது என்ன ஆச்சரியம்! முதலில் பெருமாயி தாய்க்கு ஜலத்தை பருகக் கொடுக்க வேண்டும். பாவம், தாகத்தால் அவர் நா வறண்டு போயிருக்கும். மற்றதை பிறகு யோசிப்போம். எங்கு சென்றிருப்பார்கள்? இங்குதானே இருந்தார்கள். ஐயா வனராஜரே, பெருமாயி தாயே, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தாயே, அடியேன் தங்களின் தாகத்திற்கு ஜலம் கொண்டு வந்து விட்டேன். எங்கிருக்கிறீர்கள்? ஐயா, தாயே, எவ்வளவு கூப்பிட்டும் பதிலே வரவில்லையே. ஒருவேளை இங்கிருந்து புறப்பட்டு போயிருப்பார்களோ? தாயே, இது என்ன மர்மமாக இருக்கிறதே. அங்கே தண்ணீர் எடுக்கச் சென்ற இடத்தில் இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத கஷேத்திரம் என்றார்கள். புண்ணிய கோடி விமானத்தையும் அடியேன் கண்களால் தரிசித்தேன். உடனே இங்கு வந்து பார்த்தால் தெய்வம் போல் வழிகாட்டிய அந்த திவ்ய தம்பதிகளை காணவில்லையே. ஒருவேளை அடியேன் வரவேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டோம் என்று எண்ணி சென்று விட்டார்களா? சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஜலம் கொண்டு வந்து விடுகிறேன், தாங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டுத்தானே போனேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை அவர்களை எங்கேயும் காணவில்லை. அதிசயமாக இருக்கிறதே. விந்திய மலை காடுகளில் நேற்றிரவு இருந்த அடியேன் இன்றைய காலை பொழுதில் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஒரே மாயாஜால வித்தையைப் போல் இருக்கிறதே. என்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஏற்கனவே பல நாட்கள் நடந்து விந்திய மலையை அடைந்தோம் நாங்கள். அத்தனை தூரத்தை ஒரு சில பொழுதில் கடப்பது என்பது மனித செயலுக்கு அப்பாற்பட்டதாயிற்றே. அப்படியென்றால் இது தெய்வச் செயல். ஆம், தெய்வச் செயலேதான்.
ஹே வரதா, தாயே, இது நீங்கள் நடத்திய அற்புதமா? இது நிச்சயம் உங்களது லீலைதான், சந்தேகமே இல்லை. பகவானே, வரதா, எப்படியோ அடியேனை காஞ்சியம்பதி கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். உன் க்ஷேத்திரத்தின் அருகே அழைத்து வந்து விட்டாய். திருக்கச்சி நம்பிகள் உங்களை என் ரக்ஷை என்று சொன்னபடி அடியேனை காத்தருளி விட்டீர்கள். வரதா, நீ சரணாகத வத்சலன் என்பதை பரிபூரணமாக காட்டிவிட்டாய். பெருமாளே, அந்த வேடுவத்தாய்க்கு பருக ஜலம் கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டதே, அதுதான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அவர்கள் எங்கிருந்தாலும் நலமாக சுகமாக இருக்க வேண்டும். அத்தம்பதிகளுக்கு அடியேனுடைய கோடானு கோடி வந்தனங்கள். காசிக்கு சென்று திரும்புவது என்பது இவ்வளவு குறுகிய கால அளவிற்குள் நடப்பது என்பது சாத்தியமே இல்லை. நீ காசிக்குத்தானே சென்றாய்? ஆம் சுவாமி, காசிக்குத்தான் சென்றேன். ஆனால் விந்தியமலை சமீபம் வரை சென்றுவிட்டு திரும்பிவிட்டேன். சற்று புரியும்படி சொல் ராமானுஜா. விந்தியமலை வரை சென்ற நீ அதற்குள் எப்படி காஞ்சியம்பதிக்கு திரும்ப முடியும்? அங்கு என்னதான் ஆயிற்று? சுவாமி, அடியேன் வழி தவறி அவர்கள் அனைவரையும் பிரியும்படி ஆகிவிட்டது. என்ன, வழியை தவற விட்டு விட்டாயா? பிறகு தன்னந்தனியாக, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் காஞ்சியம்பதிக்கு? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறதே ராமானுஜா. சுவாமி, இதை விதி என்பதா அல்லது பகவத் சங்கல்பம் என்பதா எப்படி என்று அடியேனால் தீர்மானிக்க முடியவில்லை. தங்களுக்கே தெரியும், இந்த காசி யாத்திரையில் ஆரம்பத்திலிருந்தே அடியேன் முனைப்பு காட்டவில்லை. தங்கள் மனநிலையும் அப்படித்தான். தாங்கள் அடியேன் காசி யாத்திரை செல்வதை விரும்பாத போது அந்த வரதனும் அதை விரும்பவில்லை போலிருக்கிறது. காரணம், வரதன் தங்களுக்கு மிகவும் பிரியமானவன். எனவேதான் அந்த எம்பெருமான் அடியேனை அவர்களிடமிருந்து பிரித்து காஞ்சியம்பதிக்கே வரும்படி செய்துவிட்டான். ராமானுஜா, நீ சொல்வதை கேட்பதற்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ஆம் சுவாமி, அதிசயம்தான் நடந்திருக்கிறது. இப்போதும் அதை எண்ணி பார்த்து வியப்படைந்து கொண்டுதான் இருக்கிறேன். சற்று விவரமாக சொல் ராமானுஜா. சொல்கிறேன் சுவாமி. வழியை தவறவிட்ட அடியேன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கிக் கொண்டேன். ஒரு நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி அலைந்து திரிந்தேன். ஆனால் சரியான திசையை அறிய முடியாமல் தவித்தேன். ஒரு சமயத்தில் மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் கால்களும் துவண்டு விட்டது. அந்நிலையில் தாங்கள் அடியேனுக்கு அளித்த அந்த பெருமாள் தாயார் வடிவத்திடம் சரண் புகுந்தேன். அப்பொழுது சுற்றிலும் யாரும் காணப்படாத சமயத்தில் ஒரு வேடனையும் வேடுவச்சியையும் பார்த்தேன். அவர்களை வேடுவன் வேடுவச்சி என்று சொல்லக்கூடாது, அடியேனுடைய தாய் தகப்பனார் என்று சொல்ல வேண்டும். திக்குத் தெரியாத அக்காட்டில் வேடர் தந்தையாயிருந்து அடியேனை வழிநடத்தினார். அந்த வேடுவச்சி தாயாயிருந்து அடியேனுக்கு அன்னமிட்டாள். ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்தது தேனும் தினைமாவும் என்றாலும் அது அடியேனுக்கு தேவாமிர்தம் போல் இருந்தது. அத்தாய் பேசிய ஒவ்வொரு பேச்சிலும் அப்படி ஒரு வாத்சல்யம், தாயுள்ளம். கன்றினை அரவணைக்கும் தாய் பசு போல் ஒரு பரிவையும் அன்பையும் அவர் என்னிடம் வெளிப்படுத்தினார். அதில் அடியேன் கரைந்து போனேன், அடியேனையே மறந்து போனேன். அவர்களின் ஆலோசனைப்படி ஒரு நாள் இரவு பொழுது அவர்களுடன் தங்கியிருந்தேன். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் இட்ட வழக்காய் அடியேன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால்
வெகு தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது அந்த வேடுவத்தாய்க்கு தாகம் எடுத்ததால் மிகவும் துவண்டு போய்விட்டார்கள். முதல் நாள் இரவே அத்தாய் தாகத்தால் தண்ணீர் வேண்ட அதை அடியேனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவர்களின் தாகத்தை தீர்க்க நினைத்தேன். அந்த வேடுவரும் அடியேனிடம் சற்று தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது, அதிலிருந்து நீர் எடுத்து வா என்றார். அவர் காட்டிய திசையில் ஓடிச் சென்று பார்த்தபோது கிணறும் இருந்தது, அதில் தண்ணீரும் இருந்தது. அக்கிணற்றின் அருகே சில சிவனடியார்களும் சில வைஷ்ணவர்களும் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த க்ஷேத்திரத்தின் பெயர் என்னவென்று ஒருவரை வினவினேன். அவர் சொன்ன பதில் அடியேனை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி என்ன க்ஷேத்திரம் என்று அவர் சொன்னார்? சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சியம்பதி. அதோ தெரிகிறதே, வரதனின் புண்ணிய கோடி விமானம் என்றார். அங்கிருந்தபடியே அடியேன் அந்த புண்ணிய கோடி விமானத்தை தரிசித்தேன். அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லை. ஒரே ஒரு இரவு பொழுதை கடந்து அடுத்த நாள் காலை பொழுதில் விந்திய மலையிலிருந்த அடியேன் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம் என்று அடியேனுக்கு புரியவில்லை. அவசர அவசரமாக தண்ணீரை முகண்டு கொண்டு அந்த வேடுவ தம்பதியர் இருக்கும் இடத்திற்கு அடியேன் ஓடினேன். அங்கு நீ அவர்களை கண்டாயா? இல்லை. சுற்றிலும் பார்த்தேன், அவர்கள் எங்கேயும் இல்லை. அவர்கள் எப்படி அங்கே இருப்பார்கள்? சரி, மேலே நடந்ததை சொல். மிகுந்த ஆச்சரியத்துடனே அங்கிருந்து புறப்பட்டு அடியேன் அகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். அடியேனை பொறுத்தவரை இது என் மறுபிறப்பு என்றே சொல்ல வேண்டும். எனவே அந்த வரதனுக்கு அடியேனின் நன்றிகளை அவன் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கிவிட்டு தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சுவாமி, இப்போது நினைத்தாலும் அத்தம்பதிகளின் உபகாரம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடியேன் அடைய வேண்டிய க்ஷேத்திரம் வந்துவிட்டது, அடியேனை கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது என்று புறப்பட்டு சென்று விட்டார்களா? ஏதும் புரியவில்லை. அவர்கள் தங்களின் நாமதேயம் இதுதான் என்று ஏதாவது பெயர்களை குறிப்பிட்டார்களா? குறிப்பிட்டார்கள் சுவாமி. வேடுவர் தன்னை வனராசவில்லி என்று சொல்லிக் கொண்டார். தன் பாரியாளைக் காட்டி இவர் பெயர் பெருமாயி வில்லிச்சி என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். சுவாமி, தாங்கள் சிரிப்பதின் அர்த்தம் அடியேனுக்கு விளங்கவில்லை. ராமானுஜா, அந்த வரதன் இருக்கிறானே, ஒரே சமயத்தில் நாட்டுக்குள்ளேயும் இருப்பான், காட்டுக்குள்ளேயும் இருப்பான். நித்தியப்படி அடியேன் கவரி வீசும் பொழுது அடியேனிடமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அதே சமயத்தில் உன்னுடன் வனாந்தரத்திலும் உரையாடிக் கொண்டிருந்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராமானுஜா, வந்தது வனராசவில்லி இல்லை, வரதராஜன். உனக்கு உணவளித்தது பெருமாயி வில்லிச்சி இல்லை, பெருந்தேவி தாயார். இதுதான் பரமாத்மாவின் கருணா விலாசம். அவன் தன் பக்தர்களிடம் காட்டும் பரிவு, சரணாகதர்களை காக்கும் ரக்ஷணம், காப்பு எல்லாம். நாம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைத்து விரைந்து வந்து நம்மை காக்கிறான், ரட்சிக்கிறான். அதனால் அன்றோ அவன் சரணாகத வத்சலன் என்றே அழைக்கப்படுகிறான். ராமானுஜா, சொந்தமும் பந்தமும் செல்வமும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் பகவான் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். வரதராஜன் நம்மை கைவிடவே மாட்டார். தன்னை சரண் புகுந்தவர்களை காப்பது தன் தலையாய கடமையாகவே அவன் நினைத்திருக்கிறான். அதன்படியே உன்னையும் காப்பாற்றி இருக்கிறான். அடியேன் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேனே ராமானுஜா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தவில்லை, அந்த வரதன்தான் வழிநடத்துகிறான். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாவற்றிற்கும் ஓர் உதாரணமாயிருக்கிறாய். ஏதோ ஒரு காரணத்தால் வழிதவறி வந்துவிட்டேன் என்றாயே, ஏதோ ஒரு காரணத்தால் அல்ல. உன்னால் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது என்பதுதான் வரதனின் தீர்மானம். நாளை முதல் உன் விருப்பப்படி சாலை கிணற்றிலிருந்து வரதனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்ய ஆரம்பித்து விடு.
இதுவரை நீ கற்ற வேத சாஸ்திரங்கள் இனி நம் சம்பிரதாயத்தை நீ பூரணமாக அறிவதற்கு உனக்கு பயன்படட்டும். மிக்க நன்றி. தாங்கள் ஒருவேளை மீண்டும் அடியேனை அனைத்தையும் மறந்து பாடசாலைக்குச் செல் என்று சொல்வீர்களோ என்று நினைத்தேன். இனி அடியேன் வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு தங்கள் நிழலிலேயே வாசம் செய்வேன். இது அடியேனின் எண்ணம் மட்டுமல்ல ராமானுஜா, பெருந்தேவி தாயாரின் எண்ணமும் கூட. புரியவில்லை சுவாமி. விந்தியமலை காட்டில் நீ திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது உனக்கு என் பெருந்தேவி சமேதராய் இந்த தேவாதி ராஜன் வேடனாய் வேடுவச்சியாய் காட்சி கொடுக்க வேண்டும். உலகத்தாரின் தாகத்தையே தீர்த்து வைக்கும் அந்த தாய்க்கு எதற்கு தாகம் எடுக்க வேண்டும்? அந்த தாகத்தை தீர்க்க நீ என் சாலை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க வேண்டும். அதற்கு காரணம், ராமானுஜா, நீ படித்தது போதும், இனி எனக்கு தீர்த்த கைங்கரியம் செய் என்று அந்த பெருந்தேவி தாயார் சொல்லாமல் சொல்லிவிட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக மாமன் செய்யும் பணியை மருமகனும் செய்வான் என்பது வழக்கில் உள்ள மொழி. உன் மாமா திருமலை நம்பிகள் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்கிறார். நீ அவரின் மருமகன். இங்கு காஞ்சியம்பதியில் வரதராஜனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்யப் போகிறாய். சலனமின்றி அகத்திற்கு செல். உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. நாளை காலை உதயமாகும் நாழிகையில் கோயிலுக்கு வந்து உன் கைங்கரியத்தை தொடங்கு. இனி உன் வாழ்வில் புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது ராமானுஜா. தங்கள் சித்தம் சுவாமி. அடியேன் குழப்பத்துடன் வந்தேன், தெளிவடைந்து செல்கிறேன். மிக்க நன்றி சுவாமி. நன்றி என்ற வார்த்தையை சொல்லி அடியேனை அந்நியனாக்காதே. சென்று வா. அடியேன் தாசன்.